ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 15 நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகன் எண்ணப்பட்ட தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய ஊழிய அனுபவங்களை சாட்சியாக எடுத்து கூறி உற்சாகப்படுத்தி, நீயும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதில் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பின் வார்த்தைகளையும் சொல்லுகிறார். தீமோத்தேயுவினிடத்தில் இருக்கும் வரங்கள், தாளந்துகள் தேவனிடத்தில் இருந்து வந்தது என்பதாகவும், அவனிடத்தில் இருக்கும் தேவனை பற்றிய விசுவாசமும் கூட முதலாவது அவனுடைய பாட்டியினிடத்திற்கும் பிறகு அவனுடைய தாயினிடத்தில் இருந்து உனக்கு வந்தது என்றும் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாது, தேவன் உனக்கு கொடுத்திருக்கும் வரங்களை, தாளந்துகளை பற்றி அசதியாயிராதே. நீ அவைகளில் தேறுகிறதையும் வளர்கிறதையும் பற்றி யாவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக அவைகளையே சிந்தித்துக் கொண்டு அவைகளில் நிலைத்திரு என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு புத்தி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகள், வரங்கள், பதவி, ஆசீர்வாதங்கள் இவை எல்லாவற்றினாலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தும் போது கர்த்தர் நம்மை இன்னும் உயர்த்துகிறவராகவும் ஆசீர்வதிக்கிறவருமாகவும் இருக்கிறார். நம்மை கர்த்தர் உயர்த்தும் போது அதை மற்றவர்களும் பார்த்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவார்கள். கர்த்தர் தாமே நம்மை இன்னும் அதிகமாக பயன்படுத்தும்படிக்கு அவருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களை அழைத்து தெரிந்து கொண்டு பயன்படுத்தும் உமக்கே என்றென்றும் துதியும் கனமும் உண்டாகட்டும். தொடர்ந்தும் நீர் எங்களை உம்முடைய ஊழியங்களில் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.